கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். இந்த உலகத்துல எல்லாரும் தேடுகிறது உண்மை உள்ள மனிதர். யார் நேர்மையானவர்கள், யார் தங்களுடைய பேச்சில் உண்மையா இருக்காங்க, யார் தங்களுடைய நடையில உண்மையா இருக்காங்க, யார் தங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறாங்கன்னு தான் இந்த உலகமும் தேடும். இந்த உலகமே அப்படி தேடும்போது நம்மை உண்டாக்கின, நம்மை அழைத்த, நம்மை வேறு பிரித்தெடுத்த, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிற தேவன் அப்படி நம்மை தேடுவது சரிதானே? நாமும் அநேக வார்த்தைகளை அவனுடைய சமூகத்துல சொல்லியிருப்போம். ஆண்டவரே, நான் இனி முதல் பரிசுத்தமாய் இருப்பேன், இனி முதல் நீதிமானாய் காணப்படுவேன், இனி முதல் வேதம் வாசிப்பேன், இனி முதல் நான் ஜெபிப்பேன், இனி முதல் ஆண்டவருக்கென்று வாழுவேன், ஆண்டவருக்கென்று நான் எல்லாம் செய்வேன், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். நிறைய வாக்குறுதிகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம் ஆண்டவரிடத்துல சொல்லி இருப்பது உண்டு. சிந்தித்து பார்த்தால் அநேக காரியங்களை நாம் சொல்லி இருப்பது உண்டு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு வியாதியின் சூழ்நிலை, ஒரு கடன் பிரச்சனையின் சூழ்நிலை வரும்போது, ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை நீங்க செய்தீங்கன்னா நான் இப்படி வாழ்வேன், எனக்கு இந்த நன்மையை தந்தீங்கன்னா நான் இதன்படி செய்வேன், இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தந்தீங்கன்னா குடும்பமா உங்களை ஆராதிப்போம், குடும்பமா ஆராதிக்க வருவோம், குடும்பமா தேவனுக்கென்று வாழ்வோம் என்று அநேக காரியங்களை நாம் சொல்வோம். ஆனா அதிலெல்லாம் உண்மையா இருக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி மற்ற இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறோமோ அதே போல ஆண்டவரும் நம்ம இடத்துல உண்மையை பார்க்கிறார். இந்த நாளில உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையா இருந்தா, தேவன் சொல்லியிருக்கிற வசனத்தை உண்மையாய் பற்றி கொண்டிருந்தா, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற வார்த்தையில நாம் உண்மையா இருந்தா, தேவனுக்கென்று நாம் இருக்கிற வாழ்க்கையில நாம் உண்மையா இருந்தா, இந்த உலக வாழ்க்கையில நாம் உண்மையாய் வாழ்ந்தால், மற்ற ஜனங்களுக்கு இடரல் கொண்டு வராமல், மற்ற ஜனங்களை கீழே தள்ளாமல், மற்றவர்களை மன மடிவடைய பண்ணுகிற நிலைமையிலே தள்ளாமல், தேவனுடைய வசனத்துல உண்மையும் சத்தியமும் நீதியுமாய் நம்ம இருந்தா, தேவன் சொல்லி இருக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஆமென். நிச்சயம் அந்த நன்மைகளை நாம் கண்டு கொள்ள முடியும். இந்த நாள்ல நாம் ஆசீர்வாதத்தை காண முடியல, நன்மையை காண முடியலன்னு மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிறோமே தவிர, ஏன் அது நம்முடைய வாழ்க்கையில வரமாட்டேங்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் நிலைக்கலன்னு நம்ம பார்க்கறது இல்லை. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நீங்க இந்த அற்புதத்தை செய்தீங்கன்னா உமக்காக நான் நிற்பேன். நின்று இருக்கோமா? நிக்கல. அதனாலதான், உண்மை இல்லாததுனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற முடியல. இந்த நாள்ல மீண்டும் அவனுடைய சமூகத்துல நான் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் நிறைய இடங்களிலே நான் சொன்ன வார்த்தையை மறந்து போயிருக்கிறேன். நிறைய இடங்களிலே நான் சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நான் மறந்து போயிருக்கிறேன். உண்மை உள்ளவனை தான் நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாள்ல நான் மீண்டும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ, சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு தந்த அந்த வார்த்தையில நான் உண்மையா இருக்க, நான் எடுத்த முடிவுல நான் உண்மையா இருக்க எனக்கு பலனை தாரும் ஏசப்பான்னு ஜெபித்தோம்னா நிச்சயம் கர்த்தர் நமக்கு பலனை தருவார். உண்மையின் வாழ்க்கையை நம்ம வாழ அவர் நமக்கு கிருபை செய்வார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு வழி செய்வார். ஆமென்.